போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றம் மலை மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வருகிறது. மலைக்கு கீழ் சுப்பிரமணிய சுவாமி கோவிலும் மலை மீது சிக்கந்தர் பள்ளிவாசல் தர்காவும் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் மத ஒற்றுமைக்கு சான்றாக இந்த இடம் இருப்பதாக மக்கள் பாராட்டி வருகின்றனர். இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலையில் நடந்த ஒரு சம்பவம் மதுரை மக்களிடம் பரபரப்பை கூட்டியுள்ளது. ராஜபாளையம் மயிலம்பட்டியைச் சேர்ந்தவர் சையது அபுதாகிர். இவர் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தனது குடும்பத்தினருடன் திருப்பரங்குன்றம் மலை மேலுள்ள சிக்கந்தர் பாதுஷா சமாதியில் கந்தூரி கொடுப்பதற்கு ஆட்டுக்கிடாயுடன் சென்றிருக்கிறார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் மலை மீது உயிர் பலி கொடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறி சையது குடும்பத்தினரை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இது குறித்த தகவல் அறிந்த பள்ளிவாசல் மற்றும் இதர இஸ்லாமிய அமைப்புகள் திருப்பரங்குன்றத்தில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் திருப்பரங்குன்றம் தர்காவில் கடந்த 17ஆம் தேதி இரவு சந்தனக்கூடு விழா நடைபெற்றது. இதனால் வழிபாடு நடத்த வந்த இஸ்லாமியர்கள் அனைவரும் பரிசோதனைக்கு பிறகே மலை மீது ஏறுவதற்கு அனுமதிக்கப்பட்டனர். இந்த சூழலில் சந்தனக்கூடு விழாவை முன்னிட்டு ஆடு கோழி பலியிட்டு சமபந்தி விருந்து நடைபெறும் என்றும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் சோசியல் மீடியாவில் தகவல் பரவியது. ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலை மீது கந்தூரி நடத்த தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். இது ஒரு புறம் இருக்க, திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி அறுக்க இந்து அமைப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள் பள்ளி வாசலில் தடுத்து நிறுத்தப்பட்டு தர்காவில் வழிபாடு நடத்த மட்டுமே அனுமதி இருக்கிறது. ஆடு கோழி பலியிடக்கூடாது என்று போலீசார் தரப்பில் கூறியுள்ளனர். இதனால் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஆடுகளை தங்களின் தோள்களில் போட்டுக்கொண்டு கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்து இஸ்லாமியர்கள் மீண்டும் பள்ளிவாசல் நோக்கி சென்றதால் திருப்பரங்குன்றம் பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.